தோழர்களே, ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் அப் என்னும் ஐடியாவை தேடி ஓடும் அசில் பாயின் அரகுர கதையில் நாள் இன்னைக்கு 30. ஆனா வார கடைசி என்பதால் இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள். வாரம் ஃபுல்லா வெயிலையும் மழையிலையும் வண்டி அடிச்சு ஓட்டினதுனால தெரியல, உள்ளங்கால்ல இருந்து உச்சி மண்டை வரைக்கும் வலிக்காத இடமே இல்ல. சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் அதிகமாவே வலிக்குது. நானும் இந்த ஸ்விக்கி சொமேட்டோல எல்லாம் வேலை செய்யறவங்கள பார்த்து என்ன வாழ்க்கை, ஜாலியா வண்டியிலேயே சுத்தினே வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ நான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப நம்மளுக்கு வரும்போது தான் தெரியுது அதோட வழி என்னன்ட்டு. இப்படியே உட்காந்துருந்தா நம்மளுக்கு மண்டலா காயிடும்னு சொல்லிட்டு போயிட்டு 2 வெள்ளை நிலாவை சூடா ஊத்தி சாப்பிட உக்காந்துட்டேன். நடுவு வீட்டுல சப்பாங்கால் போட்டு உக்காந்துட்டு கையில டிவி ரிமோட்டை வச்சுட்டு சேனலை மாத்திக்கினே காலைல டிஃபனை டைம் தவறாம சாப்பிடுறது ஒரு தனி சுகம். அதெல்லாம் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போய் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியலை போட்டு பக்காவா ரெடி ஆயிட்டேன். வெளியில எங்கேயும் போறதுக்கு இல்ல, திருப்பி வீட்டுள்ள போய் ராஜா பகவத் பொசிஷன் எடுக்கிறதுக்கு தான். அப்பதான் நம்ம ப்ரொடக்டினிஸ்ட் நண்பர்கிட்ட இருந்து ஒரு என்ட்ரி. இந்த மாதிரி லீவ் டைம்ல தான் நம்ம பர்சனல் ஒர்க் அண்ட் காலேஜ் ஒர்க் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதனால காலேஜ்ல செம் ப்ராஜெக்ட் ஒன்னு இருக்கு, டாக்குமெண்ட்ரி பண்ணணுமா, அதை பத்தின கலந்துரையாடல். இதை முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு வெளியில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்தேன். பட் ஆனா சாப்பிடல, வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டேன். அதை சாப்பிட்டு கை கழுவிட்டு சொர்க்க கணக்கா ஒரு தூக்கம் போட்டு ஏந்தேன். வெளியில வந்தா ஒரு அழகான மாலை மங்கும் நேரம். நிறைய பேர் நான் மார்னிங் பர்சன் நைட் பர்சன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம இது ரெண்டுத்துக்குமே நடுவில் இருக்கிற ஈவினிங் பர்சன் போல. ஈவினிங்னாலே நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே குஷி ஆயிடுது. அதனால மொட்டை மாடியில ஒரு மெல்லிய நடை போட்டு இந்த கிளைமேட்டை சாக்கா வச்சுட்டு நேத்து மிஸ் பண்ண நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டேன். மசாலா பூரியை நல்லா மேஞ்சிட்டு பினிஷிங் டச்சுக்கு ஒரு ஆம்பளை சோடா வாங்கி அதை உடைச்சிட்டு அதை குடிச்சிட்டு இன்னைக்கான ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசல். குட் நைட்.